கன்னிராசி நேயர்களே, உங்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? இப்போ 2026 எல்லாருக்குமே சிறப்பாக தான் இருக்குது. 2025ல் நடந்த பல விஷயங்கள, தேவையில்லாத விஷயங்கள மறந்துருங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. நீங்களும் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. சரிங்களா? நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம மன்னிச்சாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நல்லது நடக்க ஆரம்பிக்குது. சரி, இந்த கார்டு எடுக்கலாங்களா? ஓகே, இந்த கார்டு எடுக்கலாம். பாருங்க, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாருங்க. இந்த கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு கன்னிராசி நேயர்களுக்கு. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னாலே பென்டகல்னாலே பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அப்போ ஒரு பெரிய பணக்காரர் ஒரு கையில் தராசு வச்சிருக்கார். நான் ஃபோனில் பேசுகிறேன் சார், ஒரு 10-15 நிமிஷம் தான் பேசணும். ஆனால் மனசு ரிலாக்ஸாக இருக்குது சார். நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். ஃபோனை பண்ணுவாங்க, அவங்க நம்ம காதில் எடுத்து வைப்போம், அவ்வளோதான். என் வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்குது, என்ன திரும்ப நடந்துச்சு, அப்படியே ஆரம்பிச்சு கடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப எதை சொன்னாலும் மனசுக்குள்ளே கேட்டுட்டு வந்துடாதீங்க. காதில் வாங்கி காதில் விட்டுட்டு வந்துடுங்க. அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறதுமாங்க, அந்த கணக்கு கூட வேணாம். இந்த காதில் வாங்கி அப்படியே விட்டுருங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம டேரட் கார்டு பற்றி நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு வரோம். டேரட் கார்டு மூலியமாக ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன செய்யணும், அவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். பிரபஞ்ச சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணி, அந்த ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட கனெக்ட் பண்ணி ஒரு டேரட் கார்டுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம நார்மல் டேரட் கார்டுக்குன்னு புக்கு இருக்குது. இப்போ ஒரு டேரட் கார்டு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னா அந்த புக்கில் போய் பாயிண்ட் பார்த்தோம்னா 10 பாயிண்ட் இருக்கும். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னால் இதுதான் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பாயிண்ட் மட்டும் கிடையாதுங்க. ஒரு டேரட் கார்டுக்குமே ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி அந்த ஏஞ்சல் கூட கனெக்ட் பண்ணி இந்த கார்டுக்கான பலன்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது லைவில் நம்மக்கிட்ட சொல்கிறத நம்ம எப்படி கேட்டு சொல்கிறோம். அது எப்படி உங்களுக்கு கேட்குதுன்னு கேட்குறீங்களா? சம்டைம்ஸ் நம்ம காதுலேயே கேட்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம உள் உணர்வுலேருந்து தெரியும். உள் உணர்வாக வெளியில் வரும் நமக்கு. இதோடு நம்ம யோசிக்காத விஷயமாக இருப்போம். இதோடு நம்ம படிக்காத விஷயமாக இருக்கும். இதோடு நம்ம எங்கேயும் கேள்விப்படாத விஷயமா இருக்கும். இந்த கார்டுக்கு இதுதான் பலன்னு உள் உணர்வுலும் தானாக வெளியில் வரும் நமக்கு. அப்போ பிரபஞ்சம்ங்கிறது எங்கிருந்து நமக்கு செயல்படுகிறார்கள் என்றால் நமக்குள்ளேருந்து செயல்படுகிறார்கள். இப்போ நமக்குள்ளேருந்து செயல்படக்கூடிய பிரபஞ்சத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே செயல்படுகிறார்கள். அப்போ டேரட் கார்டுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, இது நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். இப்போ இது 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ்னு இருக்கும் பாருங்களேன், இது மூலயமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டு நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகும்போது அதற்கான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தராங்க. உங்கள் எல்லாருக்குமே உள் உணர்வு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சிலருக்கு அது புரியுது, சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் வேணாமா, நல்லதா நமக்கு லாஸ் ஆகுமா இல்லை லாபம் வருமா, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. யாரோ ஒருத்தர் அங்கே ஃபோனில் பேசிகிட்டே போவார். நடத்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நடத்து அப்படின்னு சொல்லுவார். நம்ம பிரபஞ்சம் நமக்கு வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நமக்கே உள் உணர்வு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பிஸியாக இருக்கிறதுனால, மைண்டு பிஸியாக இருக்கிறதுனால நம்ம உள் உணர்வை கவனிக்க மாட்டேங்கிறோம். பொறுமையாக அமைதியாக இருந்தால் உள் உணர்வு கவனிக்க முடியும் நம்மளால். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? இப்போ 2026 எல்லாருக்குமே சிறப்பாக தான் இருக்குது. 2025ல் நடந்த பல விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை மறந்துடுங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. நீங்களும் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. சரிங்களா? நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம மன்னிச்சாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நல்லது நடக்க ஆரம்பிக்குது. சரி, இந்த கார்டு எடுக்கலாங்களா? ஓகே, இந்த கார்டு எடுக்கலாம். பாருங்கள், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாருங்கள். இந்த கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு கன்னிராசி நேயர்களுக்கு. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னாலே பென்டகல்னாலே பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அப்போ ஒரு பெரிய பணக்காரர் ஒரு கையில் தராசு வச்சுருக்கார். ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்ருக்கு, பொருளாதாரம் கொடுத்துட்ருக்கார். இன்னொருத்தவங்க கேட்டுட்ருக்காங்க. அவர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார். அதாவது அவங்க வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி, கன்னிராசி நேயர்களுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலியமாக அப்படின்னா, 6 அப்படின்னால 6 முகம். 6 நாளில் முருகர். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல முருகரை ப்ரே பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்சால் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த டேரட் கார்டுக்கும் முருகருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இங்கே உள் உணர்வு தானாக வருகிறது. இந்த உள் உணர்வு வர அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? முருகர் கோயில் போயிட்டு வாங்க. முடிஞ்சளவு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருங்க, ரொம்ப நல்லது. நாங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல. முருகர் கோயில் போயிட்டு வாங்க. முருகரை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு சஷ்டி அன்னைக்கு போய்ட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, அடுத்து இந்த டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆளாக இருக்கிறீர்கள்னு அர்த்தம். இங்கே உட்காந்து வாங்குற ஆள் நீங்கள் கிடையாது.
கொடுக்க வேண்டிய ஆளாக இருக்கிறீர்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பணம் இருந்தால் பணம் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் பொருளாதாரம் கொடுக்க ஆரம்பிங்க. உணவு கொடுக்க முடியும்னா உணவு கொடுங்க. வஸ்திரதானம் கொடுக்க முடியும், வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸு நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிங்க. 2026 புது வருஷம் வேறு பிறந்திருக்கா, முதியோர்கள் இல்லத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. முதியோர் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க. நீங்கள் பணம் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். ஒரு முதியோர் இல்லத்துக்கு போங்க. அங்கே தாத்தா பாட்டிலாம் உட்காந்துருப்பாங்க பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வாங்க. நீங்கள் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. போய் பேசிட்டு வாங்களேன். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல் தெரியுங்களா? நிறைய பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு என்ன தெரியுமா? யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்கப்பா. நீங்கள் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் உட்காந்தாலே போதும், அவங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க புலம்புறதுக்கு, அவங்க வார்த்தைகள் பேசுகிறதுக்கு, கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்க எத்தனை பேர் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையாதாங்க. நமக்கே அப்படி தான் இருக்குது நிறைய நேரத்தில். எப்படா ஆள் கிடைப்பாங்க, யார்கிட்டடா புலம்பலாம்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். யாராவது கிடைச்சாங்கன்னா போட்டு, ஃபோனு கிடைச்சாலும் சரி, நேரில் கிடைச்சாலும் போட்டு படுத்து எடுத்துடுறோம். நம்மளோட புலம்பல் எல்லாத்தையும் புலம்பி முடிச்சிட்டு அப்பாடா. அதுக்கு தான் நம்ம நிறைய பேர் கோயிலே போகிறோம். கோயிலில் போய் உட்காந்துட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டியது, என்ன அப்படியாச்சு இப்படியாச்சு, அந்த ஆஃபீஸில் இப்படியாச்சு, இது நடந்துச்சு, புலம்பல அப்படியே புலம்பிக்கிட்டே அப்பா ஒரு 1/2 மணி நேரம் பிடிச்சி புலம்பிலாம் முடிச்சாச்சா, உள்ளுக்குள்ளதெல்லாம் வெளில போயிடுச்சு, ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அந்த கோயில் போய்ட்டு தாங்க நல்ல எனர்ஜி கிடச்சிதுங்க. அந்த கோயில் போய்ட்டு வந்தனால எனர்ஜி கிடச்சிதுன்றது அது அப்புறம் இருக்கட்டும். அந்த கோயிலில் போய் நீங்கள் உங்கள் மனசில் தான் கொட்டிட்டீங்க. இப்போ சிலர் சொல்லுவாங்க, சார் உங்ககிட்ட பேசுகிறேன், ஃபோனில் பேசுகிறேன் சார், ஒரு 10-15 நிமிஷம் தான் பேசணும், ஆனால் மனசு ரிலாக்ஸாக இருக்குது சார். நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். ஃபோனை பண்ணுவாங்க, அவங்க நம்ம காதில் எடுத்து வைப்போம், அவ்வளோதான். என் வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்குது, என்ன திரும்ப நடந்துச்சு, அப்படியே ஆரம்பிச்சு கடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல விஷயம் நல்லதாக சொன்னீங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம், சரிங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் மறந்துடுங்க, கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க, உங்கள் நல்ல சந்தோஷமான வார்த்தைகள் நல்லதாக வைங்க, பாசிட்டிவான தாட் வைங்கன்னு 4 வார்த்தை சொல்லியிருப்போம். இந்த 4 வார்த்தை அவங்களுக்கு போய் சேர்ந்துதா அப்படின்றத தெரியாது. ஆனால் அவங்க மனசில் வெளியில் கொட்டிட்டாங்க பாருங்கள், அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ கன்னிராசி நேயர்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது, நீங்கள் பொருளாதாரம் மூலியமாக உதவி செய்கிறதோ பணம் கொடுக்குறதோ பெரிய விஷயம் கிடையாது. அவங்களோட புலம்பலை நீங்கள் கேட்டு, ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, அவங்க எதை சொன்னாலும் மனசுக்குள்ளே கேட்டுட்டு வந்துடாதீங்க. காதில் வாங்கி காதில் விட்டுட்டு வந்துடுங்க, அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறதுமாங்க, அந்த கணக்கு கூட வேணாம். இந்த காதில் வாங்கி அப்படியே விட்டுருங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. ஏன் தெரியுங்களா? நிறைய பேர் எமோஷன் ஆகிடுறாங்க. அவங்க அந்த பாட்டிமா அப்படி எழுதுங்க அப்படின்னு அவங்களே கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த எமோஷன் எடுத்துக்காதீங்க. அது அவங்க ஒரு விதத்தில் பார்த்தா அவங்களோட கர்ம வினை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால நீங்கள் போய் உட்காடுறீங்க, பேசுகிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க, அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு கார்டை கட் பண்ணிட்டு வந்துடுங்க. அது என்ன கார்டு கட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்கன்னா, ரேக்கில் நம்ம சொல்லி தருவோம். ரேக்கின்னு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதில் அந்த கார்டு கட் பண்ணுறதுனா எப்படி இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். அதனால் உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஞானம் இருக்குது, நிறைய அறிவு இருக்குன்னா, அந்த உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. மற்றவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க, கேட்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. உதாரணம், நீங்களும் ஒரு யூடியூப் இப்போ மேக்ஸ் நல்லா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10th மேக்ஸ் நீங்கள் சூப்பராக போடுவீங்க, ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10th மேக்ஸு இப்போ அடுத்து முடிய போகுதுங்களா, இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சு அடுத்தது மார்ச் ஏப்ரலில் புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிப்பாங்க. 9th முடிச்சுட்டு 10th மேக்ஸை நீங்கள் ஃப்ரீயாக சொல்லி தர ஆரம்பிங்க. அந்த சிலபஸ் எடுத்து டெய்லி ஒரு 1/2 hour ஒரு வீடியோ எடுங்க, போர்டில் எழுதுங்க, போடுங்க, அதை அப்படியே வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுங்க. நீங்கள் உங்கள் அறிவை தியானமாக கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள், ஞான தானம் கொடுத்து கொண்டு இருக்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தானமாக கொடுக்க உங்கள் வாழ்க்கை நிலை உயர ஆரம்பிக்கும். அதுதான் கன்னிராசினியர்களுக்கு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு தெரப்பிஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஹீலராக இருக்கீங்க அப்படின்னா, நம்ம கூட டிஸ்டன்ஸ் ஹீலிங், ஃப்ரீ ஹீலிங் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். மாதம் ஒரு நாள் நடந்துகிட்டு, 4th Sunday நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சு, சண்டே தான் முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ அதில் நிறைய பேர் பலன் பெறுகிறார்கள். நம்ம ஹீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீமில். நம்ம ரேக்கி ஹீலிங் சொல்லித்தரேன், நிறைய டீம் ஹீலர்ஸ் இருக்காங்க. அந்த ஹீலர்ஸ்க்கு நிறைய ஹீலிங் எடுத்துக்கிறவங்க டிஸ்டன்ஸ் ஹீலிங் அவங்க கால் பண்ணி கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கும்போது, இவங்களால முடிஞ்ச ஹீலிங் கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கையை மாறுகிறது. யார்? ஹீலர்ஸோட வாழ்க்கையும் மாறுகிறது, ஹீலிங் எடுத்துக்கிறோட வாழ்க்கையும் மாறுகிறது. உங்களுக்கும் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் கேம்ப் எப்போ நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, நீங்களும் இந்த ஹீலிங் எடுத்துக்கலாம். அப்போ என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. கன்னிராசி நேயர்களே, முக்கியமானது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிங்க. தராசு இயந்திரம் நம்ம கையில் வச்சுருக்காங்க. இது நம்ம கொடுக்கறது சரியாக இருக்க வேண்டும். அதாவது பொருளாதாரம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அதே அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் ஈக்குவலாக கொடுக்க வேண்டும். அதான் தராசு வச்சு நியாய தர்மம் படி மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுக்குறீங்க.
கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கை 2026 வருடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜனவரி மாதம் இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ, என்ன முடியுமோ அதை கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக தாங்க இருக்குது. நீங்கள் கொடுக்கறதுக்குன்னு சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.